பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரிய நல்லா இருக்கீங்களா? நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? யார் பார்க்குறீங்களோ இல்லையோ, தினந்தோறும் காலை 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ITVயிலே நம்முடைய முதியோர் இல்லத்தில் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் இருக்கிற முதியோர்கள் தவறாமல் அதை பார்க்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்களும் கூட தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். விருத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டு அநேக முதியவர்கள் அங்கே தங்கியிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள், தேற்றப்பட்டு வருகிறார்கள். நீங்களும் கூட தாராளமாக விரும்பினால் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். 3 வேளையும் அவர்களுக்கான சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நிறைய ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக 3 வேளையும் விதவிதமான உணவுகளை கொடுத்து நாம் அவர்களை பரவசப்படுத்தி வருகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து அம்மா வந்திருந்தாங்க. சாப்பாடே வேண்டாயா, எனக்கு 1 இட்லி 2 இட்லி போகணும்னு சொன்னாங்க. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சந்தித்து பேசினேன். நல்ல சாப்பாடு இருக்கேன், இப்போ நிறைய சாப்பிட்றேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான்குரிய ஆவிக்குரிய முதியோர் இல்லம் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும். நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இதுதான். எனவே தாராளமாக நீங்கள் வரலாம். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, நாம் வருகிற ஜூன் மாதத்தில் கர்த்தர் சித்தமானால் 2வது ப்ராஜெக்டாக நாம் அனாதை இல்லத்தை, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தவறான வழியில் பிறந்த பிள்ளைகள், குப்பை தொட்டியில் வீசப்பட்ட பிள்ளைகளை பொறுக்கி எடுத்து அவர்களை நாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பில். அதுக்கு அடிப்படையாக, அதுக்கு முன்பதாக பக்கத்தில் 3 ஏக்கர் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதலாவது LKG UKG ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் எழுப்பி பெரிய ஸ்கூலாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்திருக்கிறோம். எனவே இந்த நல்ல தரிசனம் நிறைவேற வேண்டும். 4-5 மாதங்களே இருக்கின்றன. அநேக கட்டடங்களை கட்ட வேண்டும். இதற்காக தேவனுடைய பிள்ளைகளும் முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வருகிற சனிக்கிழமை தேவனுடைய மாளிகையிலே வைத்து புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக மிக சிறப்பான விருந்து, தனித்தனி ஜெபங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரன் ஒருத்தரை, அதாவது நடக்க முடியாமல் இருக்கிற ஒருத்தரை படுக்கையில் வச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஏன்னா ஏசப்பா எங்கே போனாலும் ஊழியத்தின் பாதையில் அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. யாருக்கெல்லாமோ புது வாழ்வு கிடைத்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கிடச்சிக்கிட்டே இருந்தது. நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, பேச முடியாதவங்க பேசினாங்க, காது கேட்காதவங்க காது கேட்டுச்சு, மறிச்சவங்களை ஏசப்பா உயிரோடு எழுப்புனாங்க. அதனால் ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவர் பின்னால் இருந்துச்சு.
அதனால் இப்போது திமிர்வாதக்காரன் படுக்கையில் படுத்து கைகால் இழுத்துட்டு இருக்க ஒருத்தரை எப்படியாவது கொண்டு வந்து சுகம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 4 பேர் அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால் புது வாழ்வு என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பட்ட வந்தாலே சுகம்தான், ஏசப்பட்ட வந்தாலே விடுதலை தான். ஏசப்பாவை நம்பி அவருக்கு பின் சென்றாலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். இயேசுவை தேடி வாருங்கள் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நான் அவரை இந்த வாலிப காலங்களிலே தேடினபடினால்தான், இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தபடினால்தான், இரவு நேரங்களில் நெடுங்குழங்காலில் நின்று கைகளை வானத்துக்கு நேரெடுத்து ஏசப்பா ஏசப்பா என்று அழைத்தபடியினால்தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து என் தேவன் என்னை அற்புதமாய் நடத்தி வருகிறார். எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி இருக்கிறார். என்னை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். காரணம், நானும் ஒரு நாளில் இயேசுவை தேடி போனேன். இங்கே அநேக ஜனங்கள் தேடி வந்திருந்தார்கள். ஒரு திமிர்வாதக்காரனையும் நடக்க முடியாதவனையும் கூட அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். நாமும் கூட நடக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் கூட, பேச முடியாத அளவுக்கு வியாதிகள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் கூட, சாப்பாடே இல்லாத அளவிற்கு கூட நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருந்தாலும் கூட, வறுமை நம்மை நெருக்கினாலும் கூட, இயேசு இயேசு என்று சொல்லி அவரை தேடுவோம் என்றால், அவரை தேடி செல்வோம் என்றால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி உண்டு, நமக்கு ஒரு புது வாழ்வு உண்டு, நமக்கு ஒரு சுகம் உண்டு, நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான காலம் என்று ஒரு காலம் உண்டு. நமக்கும் ஒரு வாழ்வு வரும். இயேசுவை தேடி வந்தால் நமக்கும் ஒரு வாழ்வு வரும். மறந்து விடாதிருங்கள். அந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். குழந்தை பார்க்க வேண்டும், தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று தேடி வந்தார்கள். நாமும் கூட ஆண்டவரை தேடி சொல்லுவோம். அதிகாலை நேரத்தில் மகதலேனா மரியாள் இயேசுவை தேடி அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே வந்தார்கள். ஆண்டவரை பார்த்துடணுங்கிற ஆசையில் வந்தாங்க. இன்றைக்கு கூட தெய்வத்தை பார்த்து விட வேண்டும் என்று எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் எங்கெல்லாம் அலைந்து திரிகிறாங்க. நாம் எங்கேயும் செல்ல வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இயேசுவே இயேசுவே என்றவரை தேட ஆரம்பிப்போம் என்றால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தட்டுப்படுவார். வாலிபனே வாலிப மகனே, இயேசுவை தேடிப்பார். உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன், அவர் உனக்கு தட்டுப்படுவார். உன் வாலிப காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. அவர் உன்னை தேடி வருவார். இயேசுவே என்று இந்த பூமியில் ஒருவர் கதறினால் உடனடியாக அவருக்கு அந்த சத்தம் கேட்கும். உடனடியாக அவர் ஓடி வருவார், உடனடியாக ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இவங்க எத்தனையோ பேர் தேடி போனதுனால வாழ்க்கையை பெற்றாங்க. நீங்களும் கூட ஏன் தேடி வரக்கூடாது? சகோதரா சகோதரி, ஐயா அம்மா தம்பி தங்கச்சி, ஏன் ஆண்டவரை தேடி வரக்கூடாது? இயேசுவை ஏன் தேடி வரக்கூடாது என்பதுதான் கேள்வி. தேடி வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஒரு வாழ்வு உண்டு அல்லவா? ரெண்டாவதாக, இவருக்கு ஏசப்பா தேடி வரணும் ஆசை இருந்தாலும் அவருக்கு முடியல. காரணம் வியாதி, கையை காலை பிடிச்சி வச்சிருக்கு, சாத்தான் கையை காலை கெட்டி வச்சிருக்காங்க. இப்படி 4 பேர்கள் அவரை சுமந்து கொண்டு வந்தார்களா? நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இது 4 பேரும் அவங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவாக இருக்க மாட்டாங்க. 4 பேர்கள் அவர் சம்பாதித்து வைத்திருந்தார். அதனால தான் நண்பர்கள், அவர்களாம் நண்பர்கள். இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்ச, பாவம் ஏசப்பட்ட கூட்டு போனால் ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க 4 பேரும் சேர்ந்து அவரை தன் தோளில் தூக்கி வைத்து படுக்கையில் வைத்து கொண்டு வந்தாங்களா. தான் பலமாக இருந்த காலத்தில், சுகமாக இருந்த காலத்தில் 4 பேரில் இவர் சம்பாதித்து வைத்திருந்தார். 4 நண்பர்கள் அவருக்கு இருந்திருக்காங்க. அதனால தான் இவருக்கு ஆபத்து வந்தவன கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள்? அழிந்து போகும் உலகப் பொருட்களால் நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். மேக் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பலமுறை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும், நம்மை நேசிக்கிறவர்களை சம்பாதிக்க வேண்டும், நமக்காக ஜெபிக்கிறவர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும், நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களை சம்பாதிக்க வேண்டும், நமக்காக உயிரையும் கொடுக்கிறவர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்கிறது ஒரு கஷ்டமான காரியம். நீங்கள் முதல்ல அவங்ககிட்ட அன்பாக இருந்தால் தான், நீங்கள் உங்களுக்காக ஓடி ஓடி போய் செஞ்சாதான், நீங்கள் கையை பிடிச்சி தூக்கி விட்டால் தான் அவங்க உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஓடி வருவாங்க. ஒன்றுமே நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்ய மாட்டேன், யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னே வாழ்வோம்னா யார் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பா? ஒருத்தரும் ஃப்ரெண்டாக இருக்க போகிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நண்பர்களை இந்த 2025 சம்பாதிக்க வேண்டும். நம்மை தூக்கி சுமக்கிற நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். பெற்ற பிள்ளை தூக்கி சுமக்கலாம், பெற்ற தகப்பன் சில நேரம் பிள்ளையை தூக்கி சுமக்கலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாதவர்கள், அவர்கள் நண்பர்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே, அவர்களோடு நாம் பழகினோம் என்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே அவர்கள் நம்மை தூக்கி சுமந்து வருவார்கள் என்றால் அதுதான் உன்னதமான ஒரு காரியம். நண்பர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒண்டியாய் இருக்கக்கூடாது.
நமக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி வருவதற்கு அநேகர் இருக்க வேண்டும். பாதி ராத்திரி ஒரு பிரச்சனைனாலும் கூப்பிட்ட உடனே ஓடி வரணும். நடுராத்திரில் கூப்பிட்டா கூட பிரதர் கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க, தங்கச்சி கூப்பிட்டா, ஓடி வருவதற்கு நிறைய பேர் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் வெற்றி பெறவே முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட ஏசப்பா நாமத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிற காரியம், நாம் இந்த பூமியில் வசிக்கிற காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் அநேகரை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஒன்று ஏசப்பாவுக்கு ஆதாயப்படுத்தணும், இன்னொரு அநேகருடைய உள்ளங்களை நாம் ஆதாயப்படுத்தணும். யூ ஷுட் வின் த ஹார்ட் ஆஃப் so many people. படிக்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல நிறைய நண்பர்கள் இருக்கணும், பல இடங்களில் நீங்கள் போகிற பொழுது அநேக நண்பர்களை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இன்னும் ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்க. காரணம் என்னென்னா ஏசப்படைய ஊழியத்தை செஞ்சதுனால. பிரதர் டிவியில் பார்த்துருக்குறேன், அவர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க. எவ்வளவோ பேருடைய அன்பு எனக்கு கிடைத்திருக்குது. எந்த தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் சரி தான், அங்கே ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் ஆகாரம் கொடுக்குவதற்கும் ஆட்கள் இருக்காங்க. அப்பா சோத்திரம். நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம நேசிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஊழியத்தை செஞ்சால் நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க, நண்பர்களாக கிடைப்பாங்க. இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொந்தமாய் தருபவர்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அங்கே ஊழியம் செய்கிறவங்க பழக்கமாவாங்க, அங்கே நிறைய பேர் வருவாங்க. எனவே நாம் நண்பர்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும். இந்த 4 பேர்களும் தூக்கி சுமந்தாங்க. நாமும் கூட பலகீனப்படுற நேரங்களில், வியாதிப்படுற நேரங்களில் நண்பர்கள் நம்மை தூக்கி சுமப்பார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், ஏசப்பாட்ட கூட்டு வர பார்க்குறாங்க, ஆனால் முடியல. 4 பேர் துணை இருந்தால் கூட ஏசப்பாட்ட வர முடியல. சில நேரங்களில் ஏசப்பாவை தேடி வரும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர் பக்கமாய் வர முடியாதபடிக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகளாக இருக்கும். என்னப்பா 4 பேர் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அவனுக்கு, அதனால் சுகம் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இவ்வளோ பணம் கொடுத்துட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஃபைனான்ஸ் சரியாக மாட்டேங்குது. நிறைய நேரங்களிலே எத்தனை பேர்கள் உதவி செய்ய, 400 பேர் உதவி செய்தாலும் அங்கே நன்மைகளை பெற முடியாதபடி, ஏசப்பாட்ட வர முடியாதபடிக்கு நிறைய தடைகளும் குழப்பங்களும் கண்டிப்பாக வரும். 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னோடனே நம்ம வெற்றி பெற்றலாம் நம்ம நினச்சிட்டோம். அப்படின்னா எனக்கு 40 பேர் இருக்காங்கன்னா நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருப்பதை விட நண்பர்கள் மீது வந்துவிடும். அதை ஆண்டவர் ஒருபொழுதும் விரும்ப மாட்டார். எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுவோம்னா அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறத ஆண்டவர் நிரூபிப்பார். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணும், சம்பாதிக்கணும், ஆனால் நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது தான் இருக்கும். நண்பர்கள் வேணும், கண்டிப்பாக வேணும். வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானவர் ஆண்டவர் இயேசு. 4 பேரும் நினச்சிருப்பாங்க, போனவுடனே கூப்பிட்டு போயிடுவோம், ஏசப்பாட்ட போயிடுவோம், உடனே இவருக்கு சுகம் கிடச்சிடணும், வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலை. நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே இருக்கட்டும். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், என் ஆண்டவர் தான் எனக்கு பிரதானம். இவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எனக்கு தேவைதான், ஆனால் அவர்களுக்கெல்லாம் 2வது இடம்தான். தே கேன் நாட் பி மை கேபிட்டல் பர்சன், கேபிட்டல் ஹெல்ப்பர். அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்காக பேசினாலும் சரி, அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களில் எப்பொழுதும் ஆண்டவர் மீது கண்களை வைக்க பழகுவோம், ஆண்டவரை பார்க்க பழகுவோம், இரவு நேரத்தில் அவரை தேட பழகுவோம், அதிகாலை நேரத்தில் அவரை கூப்பிட பழகுவோம். இத்தனை பேர் எனக்கு இருக்காங்கப்பா, ஆனாலும் நீங்கள் தான் எனக்கு முக்கியம், என் நம்பிக்கையை உங்கள் மேலே தான் இருக்குப்பாங்கிறத அவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டாங்க, உதவ மாட்டாங்கிறத ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. எந்த நேரத்தில் யாரும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஆனால் நண்பர்கள்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது, அவங்களாம் இருக்காங்கன்னா நம்ம ஒன்றுமே எல்லாமே ஆயிரும். நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் அண்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமையாக இருக்கும், ஓடி போய் குலைக்கும். யார் வந்தாங்க நான் கடிக்கப்போம், அண்ணன் வந்துட்டு நம்மளை யாரும் அசைக்க முடியாங்கிற ஒரு எண்ணம். நிறைய பேர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, அடிக்க வந்துடுவாங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரியவர்களே, நம்பிக்கையை பார்த்தீங்களா?
இவ்வளோ பேர் இருக்காங்க என் பக்கம்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, ஒருவரும் நம்மை காப்பாற்ற முடியும், யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். அதை நாம் உணர வேண்டும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். இங்கே இவர்கள் ஆண்டுகிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க, முடியல. உடனே மேலே கூரை இருக்கிற இந்த கூரையை பிரிக்கிறாங்க. எப்படியாவது போகணும், ஒரு சான்ஸ் தான், அவர் நாளைக்கு இங்கே வரமாட்டார். அப்போ இப்போ இங்கே அவரை போகணும், மேலே உள்ள கூரையை நீ பிரிச்சுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு திறப்பு உண்டாகிறது. உடனே அந்த பிணியாளியை கீழே இறக்கினார்கள், படுக்கையோடு இறக்கினார்கள் என்று நான் காண்கிறோம். நீ உள்ளத்தை நீங்கள் திறப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை நீங்கள் திறக்க வேண்டும். இவர்கள் மேற்கூரையை திறந்தார்கள், பிரித்தார்கள். உன் உள்ளத்தை, வாலிபனை வாலிப மகளை நீ திறக்க வேண்டும். வாருங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாருங்க, வந்து வாசம் செய்யுங்க. வாழ்வில் மிகப்பெரிய ஒரு காரியம் இயேசுவை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக திறப்பது, உள்ளத்தை திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. ஏசப்பான்னு சொல்வது பெரிய காரியம் அல்ல. நான் ஏசப்பாடைய பிள்ளை, நான் அந்த சபையில் அங்கத்தினு சொல்வது பெரிய காரியம் அல்ல. நம்முடைய இதய கதவை திறந்து உள்ளே வாரும் என்று அவரை நாம் அழைத்துக் கொள்வது, அதுதான் மிகப்பெரிய காரியம். ஏதோ ஒரு தடை இருக்கிறது, உள்ளத்தை திறக்க முடியாதபடிக்கு தடுப்பாக ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை திறக்கணும். குடிப்பழக்கமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், கெடுத்து பேசுவதாக இருக்கலாம், கோபப்படுறதா இருக்கலாம், எரிந்து விழுவதாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்படியே அப்புறப்படுத்தணும், திறக்கணும். இயேசு வருவதற்கு என்ன தடை இருந்தாலும் அதை நாம் நீக்கி போட வேண்டும். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது வீட்டை பெயிண்ட் அடிக்கிறாங்க, கல்யாணம் ஆகும்போது என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே புதுசாக வரானோன்னா அவ்வளவு பண்ணுறாங்க. ஆனால் இயேசு வர வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். இதை நீங்கள் உணர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ள கதவை இயேசுக்காக திறக்க வேண்டும். திறக்கவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே வாருங்க, உள்ள கதவை திறப்போம். நீதிமொழிகளை தினந்தோறும் வாசிக்கிறீர்களா? 12ஆம் தேதி 15ஆம் தேதி என்றால் அந்த நாளுக்குரிய காரியங்களை நீங்கள் வாசிக்கிறீர்களா என்று உங்களை அன்போடு நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். அப்படி நீங்கள் வாசித்தால்தான் அந்த காரியம் இன்பமாக இருக்கும். இயேசுவின் உள்ளத்துக்குள்ள அந்த நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. அதில் நம்ம அடிக்கடி வாசிக்கலாம், மகனின் இதயத்தை எனக்கு தான், எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். ஆனால் கேட்க, இதயத்தை எனக்கு தான், இடம்தான், ஒரு இடம்தான். வாலிப மகனே, வாலிப மகளே, நீ யாருக்கெல்லாமோ இதயத்தை திறந்து கொடுத்துருக்கிற. அங்கே யாரெல்லாமோ வசிக்கிறாங்க, அவங்க பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதுல ஓடிடுவாங்க, எந்த நேரத்துலையும் அவங்க ஓடிடலாம். ஆனால் இயேசு வந்தாருன்னா போக மாட்டார், கடைசி வரைக்கும் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதை கதவை திறந்து இயேசுவே வாரும் என்று சொல்லு. வாலிபனே, வாலிப மகளே, இதுதான் சரியான நேரம், இதய கதவை திறந்து கொடு. இவர்கள் அந்த மேற்கூரையை பிரித்தார்கள், பிரித்து உள்ளே கீழே இறக்கினார்கள். இயேசுவை காண வேண்டும் என்றால் நம்முடைய இதய கதவுகளை திறக்க வேண்டும், தடைகளை நீக்க வேண்டும். இயேசு வர முடியாதபடி என்ன பாவம் குறுக்காக இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், அகற்றிவிட வேண்டும். இயேசுவே வாரும். That's a golden moment of our lives, historical moment of our lives. வாழ்க்கையை தலைகீழாய் மாறுகிற நேரம் இது. இதய கதவை திறக்கிற பொழுது திறந்துடுறாங்க. ஆண்டவர் உள்ள ஜோமிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தாங்க, மேலேருந்து அவரை கீழே இறக்குறாங்க, அவருக்கு முன்னால் கொண்டு வச்சிடறாங்க. There is always a way. There is always a way. எப்பொழுதும் ஒரு வழி இருக்கிறது. எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் எப்பொழுதும் ஒரு வழி இருக்கிறது. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து வழி இல்லைன்னு வந்துடுறாங்க. நோ, ஒரு வழி இருக்குங்க. எப்படியாவது நம்ம போராடணும் அப்படின்னா ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்கள கேட்கணும், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை, எனக்கு வாழ்க்கையில் மேன்மையே இல்லை. ஒரு வழி இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. நிச்சயமாக அந்த வழியிலே நாம் வெற்றி பெறலாம். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நமக்கு ஒரு வழி இருக்கிறது. வாலிபனே, வாலிப மகளே, உன் வேலைக்கு, உன் திருமணத்திற்கு, குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு, வீடை கட்டுவதற்கு, இல்லாவிட்டால் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்குது. ப்ரொவைடர், யூ ஹேவ் டு ஃபைட். எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது அடையணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இரவு மகளும் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொடுப்பார். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நிறைய பேர் இன்றைக்கு முடியல அப்படின்னு சொல்லி கையை கீழே போட்டுறாங்க. போராடி பார்த்து முடியலன்னு சொல்லி கீழே போடுறேன். இல்லைங்க, ஒரு வழி இருக்குது. இந்த வியாதி இன்னும் சுகமாகாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த வியாதி வந்துருச்சுன்னா இது சுகமாகாது. இல்லை, இந்த வியாதி ஜெயிக்கவும் ஒரு வழி இருக்கிறது. ஏசப்பாட்ட ஒரு வழி இருக்குது. நம்ம போராடினா கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ளலாம். Can you believe that?
எந்த நிலைமையிலும் உங்கள் ஃபைட் பண்ணுற அந்த குணத்தை விட்டுறாதீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் லைஃப்பில் போராடணும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற வேட்கை, உயர்ந்தே ஆக வேண்டும்ங்கிற தாகம் நம்ம விட்டு பேரக்கூடாது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாமும் வாஞ்சித்து கதறணும், வெற்றி பெறணும். ஒரு வழி எனக்கு வேணும். இந்த 2025 நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்து தான் ஆகணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது இன்பகரமாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த மனிதனை மறந்துடாதீங்க. மேல்கூரை பிரித்து கீழே இறக்கி ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்களுக்கும் கூட இந்த வருஷத்தில் ஒரு அற்புதமான வழியை திறப்பார். ஐயா, இத்தனை வருஷம் அந்த வழியை இல்லைன்னு நினச்சேனே, எனக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டீங்களேப்பா என்று நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு காலம் நிச்சயமாக வரும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த சொந்தமாக இடம் வாங்கணுங்கிற ஊழியத்துக்கு வாங்கணுங்கிறதுல வழியே இல்லாமல் இருந்துச்சு. எத்தனையோ இடங்களில் போய் என்னை விரட்டி விட்டாங்க. கூட்டம் நடத்துகிற இடங்கள் ஒவ்வொரு வீடாக போய் பெர்மிஷன் கேட்டு, ஒவ்வொரு கல்யாண மண்டபமாய் போய் பெர்மிஷன் கேட்டு, ஒரு கல்யாண மண்டபத்து ஓனர் என்னை திட்டி ஊழியத்துக்கு இடம் கேட்க போன இடத்துல அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய மாளிகை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. முதியோர்கள் ஆரம்பிக்கணும் போராடணும், வழியே இல்லாமல் இருந்தது. எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் அந்த அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை திறக்க ஆண்டவர் ஒரு வழியை வச்சுருந்தார். இப்போ ஸ்கூல் கட்டணும், அனாதை இல்லை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்டணும், நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார் என்பது மறக்காதீங்க. இவங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 5வது வசனம், மார்க் 2. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. 11. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் 2 காரியம் சரி. ஒன்றும் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்ப்பா. 2வது படுக்கை எடுத்துகிட்டு போ, இந்த பெட்லேயே நீ படுத்து கிடக்கிற, இனி உனக்கு தேவையில்லை, தூக்கிட்டு ஓடிடு அப்படிங்கிறார். உடனே படுத்த படுக்கையாக இருந்தவன், கையால் எழுத்துட்டு கிடந்தவன் டக்குன்னு எந்திக்கிறான், துள்ளி குதிக்கிறான், கை விரலாம் நேராகிடுது, கால் நேராகிடுது, ஓடி சந்தோஷமாக சுகம் பெற்று போனான். எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்படுறாங்கன்னா, இந்த ஆள் ரொம்ப நாளாக படுக்கையில் கிடந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி நாங்கள் ஒரு பொழுதும் கண்டதில்லை என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். இந்த வருஷத்தில் உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் நிச்சயமாக செய்வார். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு பொழுது நாங்கள் இப்படி கண்டதில்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு உங்களை சிறையிருப்பை இந்த வருஷத்தில் அடுத்திருப்புவார். உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். நம்ப முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பார். ஒரு நிமிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் மாற்றி, பிணிகளை மாற்றி, வறுமையை மாற்றி, நெருக்கடிகளை, நிந்தைகளை மாற்றி உங்களை அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும். பிரியத்துக்குரியவர்களே, தேவனாலே முடியாத காரியம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல நான் காண்கிறோம், ஜனங்கள் எல்லாம் பிரமித்தார்கள், ஒரு பொழுதும் இப்படி நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி சொன்னார்கள். 4 பேரால் தூக்கி சுமந்து கொண்டு வரப்பட்டவன் இப்பொழுது அவனே எழுந்து ஓடி போகிறான். 4 பேருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், வீட்டாருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அந்த ஆளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த வருஷம் அப்படி தாங்க இருக்கும். கர்த்தர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஊழியத்தின் காரியங்கள் சபையில் ஆண்டவர் இப்படி தான் அற்புதத்தை செய்வார். இயேசுதான் தெய்வம் என்று ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக கர்த்தர் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்களா என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். அன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும்
பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தளர்ந்தே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். அப்போ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிசயம் காண செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திமிர்வாத நடக்க முடியாமல் கைகால் இழுத்து வச்சுருந்தேன். ஒரு நிமிஷத்தில் எழும்பி போனால் அது காரணம் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீர். ஓ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவரோட விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டீங்க. எங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களாக ராஜா. நாங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதை கண்டு இந்த வியாதியாக இருந்தால் இயேசு சுகம் தருவார், இத்தனை கோடி கடனாக இருந்தால் இயேசு அதை விடுவிப்பார், மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாக அப்படியே நீ செய்வீர். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். வியாதிகள் மறையட்டும். எப்படி இந்த பிணியாளியுடைய வியாதி மாறி போயிற்று, படுக்கை மாறி போயிற்று என்று நாங்கள் இப்பொழுது கேட்டோமோ ராஜா, அதே போல் ஒவ்வொருடைய வியாதியும் மறையட்டும். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கட்டும். படுக்கையில் கிடக்கிற நாட்கள் போதும், நடக்க முடியாமல் இருக்கிற நாட்கள் போதும், சாப்பிட முடியாமல் இருக்கிற நாட்கள் போதும், தூங்க முடியாமல் இருக்கிற நாட்கள் போதும். வேதனையை தாங்க முடியலையே, இந்த பொண்ணு வழியை தாங்க முடியலையே, ஐயோ எனக்கு நிற்க முடியல, நடக்க முடியல, என்ன செய்வேன் என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. என்னுடைய வியாதிகளை சிலுவையில் தூக்கி சுமந்த ஆண்டவரை, நாங்கள் எந்த வியாதியை தூக்கி சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தி உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பல நெருக்கடிகளையா பிள்ளைகள் நெருக்குது, போட்டி நிறைந்த உலகம். நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும், நீங்கள் தான் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வழியை திறக்கணும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஷம்தரா பூலாரா பூலாரா கபோலா கராபாலா கரா. வழிகள் உண்டாக்கப்படுகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டாக்குகின்றார். தேவன் இந்த நாளிலே அநேகருக்கு வழிகளை உண்டாக்குகிறார். வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்குகின்றார். புதிய வருமானத்துக்கான, புதிய தொழிலுக்கான வழிகளை உண்டாக்குகிறார். வருமானம் இயேசுவின் நாமத்திலே உள்ளே வருகிறது. ஷக்கர பௌலா சந்தரணியாக்கரா. சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக ராஜா, பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, பரவசப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஐயோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய விபத்தை சந்தித்தேன், என் பிள்ளைகளால் எனக்கு பிரச்சனை, யாரோ என்னை தொடர்ந்து வராங்க, எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல என்று சொல்லி பல விதங்களில் பல பிரச்சனைகளே நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதியை தாருங்கப்பா. பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ உதவி செய்யுங்க. உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிங்க. வயதானவர் கிளி விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். உடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தரணும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தாய் திருநாட்டு தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். அடைக்கலான்குரிய முதியோர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தையும் ஆசீர்வதிங்க. நாளைய தினத்தில் ஆண்டவரே, முதியோர் இல்லத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவை வழங்க இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பெரியம்மா மகன் குமாரசிவன் மற்றும் சங்கர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த தகப்பு நினைவாக அவர்கள் உணவளிப்பதை அறிவீர். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே, சோத்திரம் ஐயா. வருகிற 19ஆம் தேதி உணவு வழங்க இருக்கிற சகோதரி தகப்பனே, சோத்திரம் சஜிதா அவருடைய மகனுக்கு ஆண்டு 14 அன்னைக்கு உணவு வழங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதி. இதுபோல் அநேகர் எழும்பி அநேகருக்கு உணவு, அந்த முதியோர் இல்லத்துக்கு உணவு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கிற அனாதை இல்லத்தையும் ஸ்கூலையும் கர்த்தர் எப்படியாவது ஆசீர்வதிச்சு தாருங்க. ஜூன் மாதம் அதை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவள் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, ஆமென்.